பண்றதுனால நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம்னு வீட்ல இருக்கிற எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அப்படி ஒரு போலியான சந்தோஷத்தை தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. நாளைக்கே நாம பிரியும் போது அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்ப கூட ஒண்ணும் இல்ல, நாம சைன் பண்ண டைவோர்ஸ் பேப்பர் எடுத்துட்டு போய் நாங்க 2 பேரும் பிரிய போறோம்னு என்னால சொல்ல முடியும். ஆனா நான் சொல்ல மாட்டேன். அதனால நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணலையே. சும்மா அது தப்பு பண்ணலனா அப்ப இதெல்லாம் என்ன? காவ்யா, நான் அப்புறமா இல்ல இல்ல வாங்க 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 வாங்க. நல்ல நேரம், கரெக்டான டைம்க்கு வந்துட்டீங்க. அட ஐயோ, நான் தான் எடுத்தேன். வாவ், இந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியுது இவரு உன்னை இந்த டிராவல் முழுக்க எவ்வளவு ரசிச்சிருக்காருன்னு. ஆமாமா, கரெக்டா சொன்னீங்க. இவரு உன்னை எவ்வளவு ரசிச்சிருந்தா இந்த அளவுக்கு போட்டோஸ் எடுத்திருப்பாரு. நெக்ஸ்ட் மேல மேல. உண்மையிலேயே பார்த்தி மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் காவ்யா. ஆஹா, என்ன நீ என்னமோ நான் சொல்லி கொடுத்து அவங்க சொன்ன மாதிரி இப்படி பாக்குற? நீ அப்படி பாக்குறதுனால அது உண்மை இல்லைன்னு ஆயிடுது. கம்ப்ளீட்லி உண்மை. ஆக்சுவலா பிரியா மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிற எல்லாருமே என்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் தான் சொல்றாங்க. என்ன பிரியா? ஆமா, அம்மா கூட உங்களை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து பெங்களூர் போன விஷயத்த சொன்னப்போ எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? அதுவும் இல்லாம இதே மாதிரி அவங்க எப்பவும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்னு அம்மா உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. நம்ம சந்தோஷம்தான் நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும். அதனால நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இருக்கமே, இருக்கலாமே. நான் வரேன். பல பிரச்சனைக்கு நடுவுல கல்யாணம் நடந்ததால அன்னைக்கு என்னால சொல்ல முடியல. இன்னைக்கு சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். என்னது? Thank you so much. லேட்டஸ்டா சொல்றீங்க. ஆமா, Thank you. சரி வரேன். அப்பா, தயவு செஞ்சு அந்த போட்டோவெல்லாம் எடுத்துட்டு போங்க. என்ன டென்ஷன் பண்றதுல அப்படி என்னதான் சந்தோஷம் கிடைக்குது உங்களுக்கு? உன்னை டென்ஷன் பண்றதெல்லாம் என் நோக்கம் கிடையாது. 6 மாசத்துக்குள்ள உன் மனசை மாத்திரேன்னு சொல்லிருக்கேன்ல, அதுக்கான முயற்சி தான் இதெல்லாம். உனக்கு என் மேல விருப்பம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு விருப்பம் இருக்கே. நான் உன் கூட என் வாழ்நாள் முழுக்க சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். இத பாருங்க, 6 மாசத்துல 1 மாசம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 5 மாசம் தான் இருக்குன்னு சொல்ல வரேன். அதானே? தப்பு. 4 மாசம் 27 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள உன் மனசை மாத்தி ஆகணும். கண்டிப்பா மாத்துவேன். நான் மாற மாட்டேன். ஆனா என் கூட வாழணும்னு நீங்க எடுத்த முடிவை கண்டிப்பா மாத்திப்பீங்க. பார்க்கலாம். பார்க்கலாம். பார்வதி, நல்ல சாமியை கும்பிட்டு ஜாதகத்தை எடுத்து கொடு. சரிங்க. கடவுளே, இந்தாங்க சாமி.
ஜீவா, பிரியா. என் 2வது பையனும் மருமகளும் பத்து பொருத்தமும் அமோகமா பொருந்தி இருக்குமா. ஆயிரத்துல ஒரு ஜோடிக்கு தான் இந்த மாதிரி பொருத்தம் இருக்கும். சந்தோஷம் சாமி. அதனால இவங்கள பத்தி நீங்க கவலைப்பட தேவையே இல்லை. அதையும் கொடு. சாமி, இது பார்த்திபன் காவியா, என் மூத்த மகன் மூத்த மருமகளோட ஜாதகம். கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாதகத்தை பார்க்கலையா? சாமி, அது திடீர்னு நடந்த கல்யாணங்க. ஜாதக பொருத்தம் பார்க்கறதுக்கெல்லாம் நேரம் அமையல சாமி. ஏன் சாமி, ஏதாவது பிரச்சனைகளா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாதகத்தை பார்த்திருக்கணும்பா. பிள்ளைங்க நம்ம கூட 20-25 வருஷம் தான் இருப்பாங்க. அவங்க அதுக்கப்புறம் துணையோட தான் ஆயுசுக்கும் இருந்தாகணும். ஏதாவது குறை இருந்ததுன்னா பூஜை பரிகாரம்னு பண்ணி சரி பண்ணிட முடியுமா? பரிகாரம் ஒண்ணு இருக்கு. அத பையனோட தாயோ இல்ல தாரமோ தான் பண்ணணும். மனைவி பண்ணா ரொம்ப விசேஷம், பலனும் அதிகம். தாயோட வயசுக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எதா இருந்தாலும் சொல்லுங்க சாமி, என் மருமக பண்ணுவா. இது சாதாரண பரிகாரம் இல்லம்மா. பாதம், அங்கம், சிரசுன்னு பாதாதி கேசத்தால கடவுளை வணங்குற பரிகாரம் இது. பச்சை தண்ணி கூட குடிக்காம வெறும் காலோட அந்த முருகனை மனசு முழுக்க நினைச்சு காலையில சூரிய உதயத்துல ஆரம்பிச்சு சூரிய அஸ்தமனத்துக்குள்ள இந்த பரிகாரத்தை முடிச்சாகணும். பாத வக்கரத்துக்கு நடுபழனி மரகத தண்டாயுதபாணி கோயிலுக்கு இங்கிருந்து பாத யாத்திரையா போறது. அங்கங்களால கோயில் சன்னிதானத்தை 3 முறை அங்க பிரதட்சணம் பண்ணி சிரசால அந்த முருகனோட பாதத்துல சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிடுறது. அதுக்கான பலனா இந்த தம்பதிக்கு முருகனோட அருள் கிடைச்சு மன வாழ்க்கை அமோகமா அமையும். இவரு பாத யாத்திரை போறதுக்கு வழி சொல்றாரா இல்ல பரலோகம் போறதுக்கு வழி சொல்றாரா? சாமி, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனாலும்
இந்த பரிகாரம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்குங்களே. எப்படி சாமி இதை செய்யறது? பரிகார நிவர்த்தி வேணும்னா இத செஞ்சுதான் ஆகணும். நீங்க எதுவும் யோசிக்காதீங்க மாமா. இது கஷ்டமான பரிகாரம் தான். இருந்தாலும் காவியா இதை செஞ்சிருவா. இதுக்கு நாள் கிழமை பூஜை ஏதாவது இருக்கா சாமி? என்னைக்கு பண்ண நல்லது சாமி? அருணாச்சலம், அதை எடு. இந்தாங்க. வர்ற வெள்ளிக்கிழமை ரொம்ப நல்ல நாள். அன்னைக்கே இந்த பரிகாரத்தை பண்ணிடலாமே. சரிங்க சாமி. நல்லதுமா. வர அருணாச்சலம். சரிங்க சாமி. பையடு. இந்தாங்க சாமி. நல்லது சாமி. வரமா. வர. சரி வாங்க. நல்லது. எல்லாருக்கும் வர. வாங்க. ஜோசியர் சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை நீ ரெடியா இருமா. வீட்ல பூஜை பண்ணிட்டு நீ பாத யாத்திரைக்கு கிளம்பலாம். என்ன விளையாடுறீங்களா அத்தை? யாரோ ஒருத்தரை கூட்டிட்டு வந்து பரிகாரம் பண்ணும், பாத யாத்திரை போகணும்லாம் சொல்றீங்க. இதெல்லாம் காமெடியா இல்லையா? காவியா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் இதெல்லாம் பண்றாங்க. அத புரிஞ்சுக்காம பேசினா எப்படி? பிரியா, ஏன் இப்படி நீயும் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க? இந்த காலத்துல இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? சாரி அத்தை. சாரி மாமா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு இது மேலலாம் நம்பிக்கை இல்லை. என்னால இதை செய்ய முடியாது. தயவு செஞ்சு என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. காவியா, ஒரு நிமிஷம். நீ இந்த பரிகாரத்தை பண்ணலனா நான் இந்த பரிகாரத்தை பண்ணுவேன். ஐயோ அத்தை, அத்தை என்ன அத்தை? ஆமா பிரியா, அவ இந்த பரிகாரத்தை செய்யலனா நான் செய்வேன். பாரு, உன்னால எப்படி பர்வதி இந்த பரிகாரத்தை பண்ண முடியும்? இதெல்லாம் எனக்கு இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை முக்கியங்க. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சொல்றத கேளுமா, வேண்டாமா? இல்ல பார்த்தி, அவளுக்கு வேணா இதுல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால இந்த பரிகாரத்தை நான் கண்டிப்பா செய்யதான் போறேன். அவளே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா. இப்ப நீ இந்த பரிகாரத்தை பண்ணி என்ன பண்ண போற பார்வதி? அப்படி சேர்ந்து வாழ விருப்பம் இருந்திருந்தா இந்த பரிகாரத்தை பண்ண அவளே முன் வந்திருப்பா. வரலையே. இப்பயாவது எல்லாரும் புரிஞ்சுக்கங்க, அவளுக்கு இந்த வாழ்க்கையில விருப்பமே இல்லை. இதுக்கப்புறமும் பாத யாத்திரை போவேன், பரிகாரம் பண்ணுவேன்னா சொல்றதுக்கு எனக்கு ஒன்னும் இல்ல. எக்கேடோ கெட்டு போங்க. ஏய் பாடி. அத்தை, நான் வேணும்னா இன்னொரு தடவை காவியா கிட்ட பேசி பார்க்கட்டுமா? வேண்டாமா. நம்பிக்கை இல்லாம செய்யற எந்த பரிகாரத்துக்கும் பலன் கிடையாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. பார்த்திபன் காவியாவுக்காக இத நான் செய்யறேன். இத செஞ்சதுக்கு அப்புறமாவது காவியாவோட மனசு மாறும்ல, அதுக்காகவாவது நான் போறேம்மா.
எனக்கு என் பசங்க வாழ்க்கை தான் முக்கியம். அவங்க நல்லா இருக்கணும். மாமா நான் உன்கிட்ட காஃபி கேட்கவே இல்லையா ரம்யா? கேட்டாதான் கொடுக்கணுமா என்ன? உனக்கு எப்போ என்ன தேவைன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ உனக்கு காஃபி தேவைப்படும்னு எனக்கு தெரியும். அதான் உனக்காக ஸ்பெஷலா போட்டு கொண்டு வந்திருக்கேன். குடி. காஃபி நல்லா இருக்கு. தேங்க்ஸ் மாமா. கேக்குறேனே தப்பா நினைச்சுக்காத. நான் என் மனசுல இருக்கிறத தான் கேக்குறேன். கேளு. ஜோசியர் வந்து ஜாதகம் பொருத்தம் பார்த்ததுல ஜீவா மாமாவுக்கும் பிரியாவுக்கும் தான் 10 பொருத்தம் நல்லா இருக்கு, உனக்கும் காவியாவுக்கும் தான் பொருத்தம் இல்லைன்னு சொன்னாங்கல்ல. உனக்கும் காவியாவுக்கும் தான் பொருத்தம் இல்லைன்னு சொன்னாங்கல்ல. அத்தை ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன போ? என்ன மாமா இவ்ளோ சாதாரணமா சொல்லிட்ட? ஜாதக பொருத்தம் எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா? அது சரியா இருந்தா மட்டும்தான் சந்தோஷமா வாழ முடியும். இல்லனா சண்டை சச்சரவுன்னு வாழ்க்கை முழுக்க பிரச்சனையாவே போயிட்டு இருக்கும். ரம்யா, சும்மா தேவையில்லாத விஷயம்லாம் பேசிட்டு இருக்காத. எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஒழுங்கா கிளம்பு. என்ன நீ என்ன துரத்துறதுலயே இருக்க? இப்ப கூட பாரு, அத்தை பரிகாரம் பண்ண சொல்றாங்க, ஆனா காவியம் செய்ய மாட்டேன்னு சொல்றா. உன் கூட நிஜமா வாழணும்னு விருப்பம் இருந்திருந்தா இந்நேரம் பரிகாரம் பண்றதுக்கு சரின்னு சொல்லிருக்கணும்ல. காவியாக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, நான் அவ கூட தான் வாழ போறேன். அவன் மனசு எப்ப மாறுதோ அப்ப மாறட்டும். நான் அது வரைக்கும் இப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இதுல உனக்கு என்ன பிரச்சனை ரம்யா? என்னமாமா இது? உன்னை வேண்டான்னு சொல்றவளுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்ற, உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றேன். என்ன நீ வேண்டான்னு சொல்ற? இது எந்த விதத்துல மாமா நியாயம்? மறுபடியும் ஆரம்பிச்சிட்ட. கொஞ்ச நாள் உன் தொல்லை இல்லாம இருந்தது, இப்ப மறுபடியும் உனக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா? ஆமா மாமா, உன் மேல எனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு. ரம்யா, ஒரு நல்ல ஃப்ரெண்டா சொல்றேன். உனக்கு ஒரு நல்ல பையனா பாக்குறேன். அவனை கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல சந்தோஷமா இரு. சும்மா இப்படி கண்டதையும் பேசிட்டு இருக்காத. ஹலோ. உங்க ஒர்க் தான் சார் பார்த்துட்டு இருக்கேன். ஆமா ஆமா. என்ன பண்ணிட்டு இருக்க? காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்கேன் மாமா. ரொம்ப நல்லா இருக்கு. ரம்யா, உனக்கு காஃபி குடிக்கணும்னா வேற மக்களை குடிக்க வேண்டியதானே? நான் குடிச்ச மக்களை எது குடிக்கிற? நீ குடிச்ச மக்களை எனக்கு குடிக்கணும்னு தோணுச்சு, அதான் குடிச்சேன். ரம்யா, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? எதுக்கு அப்படி சின்ன குழந்தை மாதிரி அடம்பிடிச்சிட்டே இருக்க? உன்னை என்னால திட்டவும் முடியல, அதே சமயத்துல கோவப்படாம இருக்கவும் முடியல. உன் மேல ஒரு மரியாதை இருக்கு, தயவு செஞ்சு அதை கெடுத்துக்காத. நான் ஒன்னு சொல்லட்டுமா மாமா?
நீ இதுக்கு முன்னாடி எனக்கு இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா எனக்கு இப்ப அப்படி தோணவே இல்லை. நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா காவியா உன்னை விட்டு போயிடுவான். என்னைக்கா இருந்தாலும் என் கூட மட்டும்தான் வாழ போறேன். இந்த பாரு ரம்யா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ம்? இதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தானா இந்த வீட்டில் இருக்கிறவங்க உன்னை வேற மாதிரி பார்ப்பாங்க. நான் சொல்றதை கேளு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அப்புறம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி காவியம் என்னைக்குமே இருக்க போறதில்ல. ஒரு நாள் அவன் மனசு கண்டிப்பா மாறும். அன்னைக்கு நானும் அவளும் சந்தோஷமா வாழ்வேன். அதனால நீ தேவையில்லாம ஆசையை வளர்த்துக்க. பார்க்கலாம் பார்க்கலாம், நீ நினைக்கிறது நடக்குதா இல்ல நான் நினைக்கிறது நடக்குதான்னு பார்த்துக்கலாம். ஏய், இப்படியே பேசி பேசி ஒரு நாள் பைத்தியம் தான் ஆக போற. அது அப்புறம் பார்த்துக்கலாம் மாமா. நான் போறேன். மாமா, தேங்க்ஸ் ஃபார் யுவர் கப் ஆஃப் காஃபி.